பூண்டும் மூக்கடலையும் வச்சு ஒரு தொக்கு பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மூக்கடலை, தக்காளி, மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, உளுந்தம்பருப்பு, பூண்டு, வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கணும், பட்டை, உப்பு. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அது காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துருங்க. அதில் கடுகு பொரிஞ்சவுடனே உளுந்தம்பருப்பு, அதை நல்லா வதக்கிட்ட பிறகு வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு உரிச்சிட்டு இது மாதிரி சேர்த்துக்கணும். பட்டை, கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இது மாதிரி வதக்கிட்டே இருங்க. தட்டு போட்டு மூடிட்டு சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்க, வதங்கிடுச்சு பார்த்தியா? இன்னும் கொஞ்சம் வதங்கணும். திருப்பியும் தட்டு போட்டு மூடிட்டு வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு உப்பு, மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதை மாதிரி வதங்கணும். இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு இப்போ மூக்கடலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி சேர்த்துருங்க. அதையும் சேர்த்து நல்லா கிளறுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போது தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம். பூண்டு மூக்கடலை தொக்கு ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.